என்னது? பாட்டில். பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. சொல்லாததெல்லாம் செய். பொண்ணு. ஆமா, என்ன சீரியல் செட் இருந்து 4 பல்ப காணோம்? வெடிச்சு போச்சுங்க. வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா? என்ன வாயில அசை போடுற? மிட்டாய்ங்க. மிட்டாயி? 4 மிட்டாயி? சரிதான். 4 பல்ப திருடி 4 மிட்டாய் வாங்கி தின்றுக்கிற. இப்படி நாலாதா? நாளுக்கே துப்புற. ஜாதகத்துல 7 இருக்கியா? துப்பு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்க ஆத்தாமலை எங்க தாத்தாமலை சத்தியம் பண்ணி சொல்றேன், 7ல ஒரு பீஸ் கூட குறையாது எழுதி வச்சுக்க. நீ வைஃப் தவிர வேற எதையாவது மறக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல அதுதான் மீன் மறக்கணும். என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. இந்த ஆத்துக்கு போகும்போது வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா? சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? டேய், இதான் பொண்ணு, நல்லா பாத்துக்க. பொண்ணு நல்லா இருக்கு. சோசியரே, பொண்ணு கொஞ்சம் பேசிட்டுமா? அதெல்லாம் வேணாம்பா. ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். ராஜா இல்ல, நான் பேசி ஆகணும். தொலை. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறா? எம்ஏ. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத. யாரு ப்ரோ அது? வேற யாரு? நான் தான். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல 2 இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி? நானு போடா பிக்காளி பழ. நானே பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன். ஏன்டா வந்து இட்லி கேக்குற? போடா. சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரஷர் இருந்தா சேவ் சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவுல போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொல்ல ஓவரா பேசுற. என்ன தம்பி, சீனாவில் படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. மின்சாரத்தை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். விமானத்தை கண்டுபிடிச்சது ஆல்பர்ட் ரைட் வில்பர் ரைட். இந்த உலகத்திலே உனக்கு பிடிச்சது யாரு? எங்க அப்பா. இந்த உலகத்திலே உனக்கு பிடிக்காதது யாரு? உங்க அப்பா பரதேசி நாயர். அவன் தானே என்ன பெத்தான். கரெக்ட். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல டீப் லைட். ஆத்தாலே தெரியும். எனக்கு வேற எந்த பொண்ணும் வேணாம். பின்ன இந்த பொண்ணு தான் வேணும். ஏடுறா கைய. என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். சார் நீ 5000 ரூபாய் முழுசா தரவனா சார்? என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க, சேர்த்து போட்டு நான் கட்டிட்டு போறேன். சாபாஷ். எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கிற? என்கிட்ட 55 ரூபாய் இருக்கு சார். இல்ல சார், அது போக 4945 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே போய் கட்டிடுவேன் சார். 55 ரூபாய் ஒரு அமௌண்ட், அதை வச்சுட்டு லோன் கேக்குறேன். தகப்பா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்கா? ஆண்டா. சமந்தி, உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமாக்கும்? ஏன் தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? அது இல்லங்க மகனே, எனக்கு போர் அடிக்கும் போது மருமகளை பாட வச்சு கேட்டுருவோம்ல. என்னடே, நீ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பாடுறதுக்கு அவன் ஆல் இண்டியா ரேடியோவா? என்னடா சிரிக்கிற? வாய மூடுறா. வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி. சனிக்கு அப்புறம் ஞாயிறு, பேசாம போயிரு. எனக்கு வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு. அத நீ மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கலே. அறிவு கிட்ட நாய, மெத்த வாங்கும் போதே 2 தூக்க மாத்திரை சேர்த்து வாங்கிருக்கா. 2 போட்டா நல்லா தூங்கலாம், 4 போட்டா த்ரூ டிக்கெட், 8 போட்டா மண்ணை போட்டே தூங்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. ஆத்தா, இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். என்ன பண்ற? ஐயா தொடக்கிறையா. தண்ணிய போட்டு தொட. என்னங்க ஐயா? தண்ணிய போட்டு தொட மேன். தண்ணிய போட்டா? ஐயா, என் தெய்வமே. ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது, ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்க. டேய்,
யாரு கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏய் உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. டேய் அப்படியே பின்னால வா. யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரங்க காசு. அம்மா நீ என்னடா அவளை பாக்குற பாண்டி? மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற? வேண்டாம்டா. இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும் திவ்யா. மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னா, நாம நேசிக்கிறத பார்த்து மாமியாரே சொல்லிடணும், என் சின்ன பொண்ணை நீங்களே கட்டிக்கங்க மாப்பிள்ளன்று. அந்த அளவுக்கு நேசிக்கணும். அவ்வளவுதாங்க. வணக்கம். இதை சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு மேடம். உங்க முகத்தை கண்ணாடியில பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன். இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப ரெண்டு கண்ணையும் திறங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்போம். மச்சான் நீ இங்கதான் இருக்கியா? இல்ல பாத்ரூம்ல இருக்கேன். ஓகே. ஓகேவா? இவெல்லாம் எப்படி இவ்வளவு நேரம் வளர்ந்தான்? நான்